ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரொமோ 3 பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன இன்றைக்கி ஃபுல்லாக வந்து சௌந்தர்யாவை போட்டு தாக்கணும் முடிவே பண்ணிட்டீங்களா? சௌந்தர்யா மேலே தப்பு இருக்குது இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு எல்லா தப்புகளும் வெறும் சௌந்தர்யா மட்டுமே பண்ணுற மாதிரி ஒரு ஒரு பாவனையை வந்து க்ரியேட் பண்ணுறீங்களே, இது என்ன விதத்தில் நியாயம் எனக்கு புரியல. அப்போ வீட்டில் யாருமே தப்பே பண்ணுறது கிடையாதா? விஜய் விஷால்லாம் எவ்வளோ தப்பு பண்ணுற அதெல்லாம் கேட்குறதுக்கு யாருமே இங்கே முன் வர மாட்டீங்க. ஸோ சௌந்தர்யாவோட மேனரிசத்தை மட்டும் இப்போ எடுத்து வந்து வச்சுட்டீங்க அப்படின்ற மாதிரி கோவம் தான் வருது. எனக்குமே பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா மேலே நிறைய நெகட்டிவான விஷயங்கள்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இப்போ ஃபஸ்ட்டு ப்ரொமோட்டில் வந்துட்டு ரயானுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னு போட்டு கிளிக்குன்னு கிழிச்சார். ரைட்டு. ஆல்ரெடி வந்து சௌந்தர்யா வந்து நேற்று வந்து அட்டாக் பண்ணார். நீ இங்கே சொன்னதை செஞ்சுட்டா பெரிய அதிசயம் ஆகிடுமே, சொன்னதை கேட்டுட்டா சௌந்தர்யா ஆகிட முடியுமா அப்படின்னு கலாச்சிருப்பார். ஒரு மாதிரி ஊசு குத்துற மாதிரி. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரியாக்ஷனோட விஷயங்கள் இங்கே வருது. இப்போ இது ரொம்ப முக்கியமானு கேட்குறேன் நான். அவங்க பண்ணுறாங்க தான், இல்லைன்னு சொல்ல. கிட்டத்தட்ட 6 வாரமாக இது நடந்துட்டு தான் இருக்குது, இன்னுமே நடக்க தான் போகுது. ஒரு சில பேருக்கு வந்து அது மேனரிஸ் ஒன்றுமே பண்ண முடியாது. அதை வந்து என்ன சொல்லுவாங்க, கோர் கேரக்டர்னு. நேற்று கூட நம்ம ரயான் வந்துட்டு சௌந்தர்யா கிட்ட சொல்லியிருப்பார், நீ வந்துட்டு முதல்ல அந்த மாதிரி பண்ணு, அந்த மாதிரி பண்ணு, நான் பண்ணணும்னு நினைக்கிறேன்டா அப்படின்னு அவங்க வந்து ரயான் கிட்ட சொல்லியிருப்பாங்க. ரயான் கிட்ட சொல்கிறதெல்லாம் உண்மையாக தான் இருக்கும். மற்றவங்ககிட்ட அவங்க எப்படி சொல்கிறாங்க தெரியாது. ஏன்னா நம்புறாங்க, ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு விஷயத்தை வந்து க்ரியேட் பண்ணி பார்க்குறாங்க. அவர் பேசுறதுல கெஞ்சுறாங்க, பேசுடா அப்படின்றாங்க. ஸோ அதனால் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து அவங்களுடைய ரியாக்ஷனை பற்றி பேசுகிறாங்க. சௌந்தர்யா வந்துட்டு பேசும்போது ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, அது எப்படி இருக்குது உங்களுக்குலாம் அப்படிங்கும்போது, ஆனந்தி உங்களுக்கு தெரியாதா? ஆனந்தி வந்துட்டு சப்போர்ட்டும் பண்ணுவாங்க, இதுவும் பண்ணுவாங்க. அதாவது ஒரு டைலாக் வரும், அந்த டைலாக் நான் இப்போ சொல்ல முடியல, அது வேறு மாதிரி போயிடும். இப்படியும் பண்ணுவாங்க, அப்படியும் பண்ணுவாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே, பட் எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க சார். எல்லாத்துலேயுமே ஐயோ அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க சார் அப்படின்றாங்க. இவர் சொல்கிறது அருண் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஏதாவது ஒன்று வாயை விட்டுருவாங்க சார், அப்புறம் அவனு முதல்ல சொல்லுவாங்க பயந்துட்டு. இப்போ அதை சொல்கிறதே கிடையாது சார், இஷ்டத்துக்கு அடித்து விடுறாங்க அப்படின்னு. விஜய் விஷாலை வந்துட்டு சௌந்தர்யா பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க பாருங்க. ரொம்ப கடுப்பாக இருக்குது. விஜய் விஷால் அப்படி என்ன வந்துட்டு கரெக்டான ரியாக்ஷனை கொடுத்துட்டாரு. ஏன் இப்படி இருக்கீங்க? அஜ்ஜம்மா அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் ஏற்கனவே நாங்கள் பார்த்தது, இதெல்லாம் பழசு, இதை போய் பேசிட்டு இருக்கீங்க அப்படி மாதிரி பேசுவாங்க சார். நம்ம ஏதாவது சொன்னால் கூட இதெல்லாம் ஆல்ரெடி வந்தது வேறு அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு. முத்துக்குமார் என்ன சொல்கிறாரு, சார் பேச ஆரம்பித்தவ அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க சார், அது ரொம்ப காண்டாக இருக்குது சார் அப்படின்றாங்க. எல்லாமே இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது. ஆனால் அவங்க மட்டுமே இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தப்பு பண்ணுறாங்கன்றத காண்டாகுது. அவங்க தப்பு பண்ணுறாங்க தான், இல்லைன்னு சொல்ல. அவங்களும் வந்து நிறைய பேர் மார்க் பண்ணுறாங்க, கலாய்க்கிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. அவங்களும் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே வேறு பிரச்சனையே இல்லையா? இதை ஒரு பிரச்சனையாக்கி சரி யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது கையை தூக்குங்க அப்படின்னா ஜாக்லின் உட்பட, ஜாக்லின் பெஸ்ட் ஃப்ரெண்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க, சௌந்தர்யா ரசிகர்கள் ஜாக் உட்பட கை தூக்குறாங்க. கிட்டத்தட்ட எல்லாம் ஆல்மோஸ்ட் வீடு. இதில் தூக்காதவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி தூக்கல, அது எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். 2 பேர் இப்படி ஒரு நட்பு. ரயான் தூக்க மாட்டார், அதுவும் தெரிஞ்ச விஷயம். ரஞ்சித் சார் முதல்ல யாருக்கிட்ட பேசியிருக்கார் அவர் தூக்குறதுக்கு. அடுத்தது வந்துட்டு தீபக் வந்துட்டு ஒரு சில விஷயங்களை ஜென்யூனாக பண்ணுறது கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா போன வாரம் அவருக்கும் அவங்களுக்கு தான் செம்ம சண்டை நடந்துச்சு, இந்த வாட்டி தூக்கவே இல்லை. ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இல்லை. சௌந்தர்யா கிட்ட அவர் பேசுனதே கிடையாது. நானும் வந்து இவங்களாம் தூக்குறாங்க, நானும் தூக்குறேன்னு அவர் பண்ணல. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு சில பேர் வந்துட்டு ஒரு சில பேர் மேலே இருக்கிற காண்டில் ஒருத்தன் வந்துட்டு அவனை எதிர்க்கிறான்னா கூட சேர்ந்து நானும் வரேன்டா, தனியாக நீ பேசியிருக்க வேண்டியது அப்படின்னா அப்போ எனக்கு பயமாக இருந்துச்சு. இப்போயும் வரேன். இப்போ நீங்களாம் இருக்கீங்களா அந்த தைரியத்தில் தான், வெக்கமாக இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை வந்து மற்றவங்க செய்கிற மாதிரி இவர் செய்யலை. அது எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது தீபக்கோட அந்த விஷயங்கள். அதே மாதிரி சத்யா தூக்கலை. சத்யாவும் எந்த இவங்களாம் மற்றவங்களாம் பேசுகிற மாதிரி சௌந்தர்யா கிட்ட பெருசாக இல்லை. போன வாரம் தான் பயங்கர சண்டையும் போச்சு. சௌந்தர்யாவில் தான் சத்யாவுக்கு அடியும் விழுந்துச்சு பயங்கரமாக. ஆனால் சத்யாவும் தூக்கலை. மற்றபடி எல்லாருமே வந்து கை தூக்குறாங்க, அவங்களுக்குலாம் பாதிக்கப்பட்டிருக்கணும். ஏன்னா அவங்க எல்லாருமே சௌந்தர்யா கிட்ட பேசுகிறவங்க, சௌந்தர்யாவும் அவங்க கிட்ட வந்து பேசக்கூடிய ஆட்கள். ஸோ இது வந்து இந்த மாதிரி போய் சௌந்தர்யாவை போட்டு பொலபலம் பொழக்கிறாங்க. நம்ம விஜய் சதுவிதி சொல்லிட்டார், ஓஹோ அப்போ ஆல்மோஸ்ட் இந்த வீட்டில் இருக்க யாருக்குமே இந்த ரியாக்ஷன் பண்ணுற விஷயங்கள் பிடிக்கல அப்படி மாதிரி போட்டு பாவம் அந்த பொண்ணை போட்டு பொலபலம் பொழக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கண்டென்ட் கொடுக்குறதுல ஒரு சில பேர் தான் பண்ணுறாங்க. அதில் சௌந்தர்யா, முத்துக்குமரன், இந்த இப்போ வந்து புதுசாக முளைச்சிருக்கிற ராணவ், ஜாக்லின், இன்னும் வேறு யார் இருக்கா, ஆனந்தி அண்டர் கவுண்டர் ஆப்ரேஷனில் ஒரு சில விஷயங்கள். இப்போ புதுசாக வந்த மஞ்சரி ரியாலாம் கொஞ்சம் கொடுக்குறாங்க. விஷால் வந்து அப்பப்போ கொடுக்குறாரு, ஜெஃப்ரி அப்பப்போ. இவங்களாம் மெயினாக பார்த்தீங்கன்னா நான் முதல் சொன்னவங்க தான், சௌந்தர்யா, முத்துக்குமரன், ஜாக்லின். இப்படி தான் அவங்களே நீங்கள் இந்த மாதிரி டார்கெட் பண்ணி தாக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்போ வீட்டில் வேறு யாரையுமே நீங்கள் பேசவே மாட்டிங்களா? சாச்சனா எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க அதை நீங்கள் கேட்க மாட்டீங்க. இந்த விஜய் விஷால் எவ்வளோ அட்டூழியங்கள் பண்ணுறாரு,
அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுறாரு, அதான் கேட்க மாட்டீங்க. என்னங்க நீங்கள் பண்ணுறீங்க? வெறுப்பாகுதுங்க. இது கேட்டு தப்பு இல்லை, நான் தப்புனே சொல்ல மாட்டேன். சௌந்தர்யாவுக்கு இது தேவையான ஒரு விஷயம் தான். இதுக்கப்புறம் சௌந்தர்யாவோட கேம் சேஞ்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா எனக்கு சௌந்தர்யா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்களோட கேம் வந்து அதாவது பிரதீப் மாதிரி தான் நான் பார்க்குறேன். அந்த சௌந்தர்யாவோட விஷயங்களை பிரதீப் மாதிரி தான் நான் பார்க்குறேன். பிரதீப் வந்து எப்போ எது செய்வாரே தெரியாது, ஆனால் ஒரு சுவாரஸ்யத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தார். இப்போ அதே மாதிரி சௌந்தர்யா பண்ணுறாங்க. பிரதீப் பண்ணும்போது இனிச்சுது, சௌந்தர்யா பண்ணும்போது கசக்குதான்னு. என்ன ஒன்று இந்த ரியாக்ஷன்ஸ், பிரதீப் கிட்ட அந்த ரியாக்ஷன்ஸ் இருக்காது. அதே மாதிரி நேரடியாக நெத்திடி அடிப்பார். நான் இதை பண்ணுவேன், உங்களை செய்வேன், உங்களை தூக்கிடுவேன், இப்படி தான் சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் இவங்க வந்துட்டு அவங்களோட ரியாக்ஷன் அப்படி பண்ணுறது, மூடி இப்படி போகிறது, ஐயோ கழுத்து சுலுக்கிச்சுப்பா இப்போ ஒரு வாட்டி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சுழுக்குது. அவங்க ஓராயிரம் வாட்டி பண்ணும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லை? சரி பாவம். ஆனால் சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது கொஞ்சம் ஓவராக இல்லையா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது வந்துட்டு ஓகே, சௌந்தர்யா சொன்னது கரெக்டு, அப்படி தான் ஓகே தான், எனக்கு ஒன்றும் இல்லை. இதே மாதிரி மற்றவங்களும் கலாயங்கன்றேன் நான். எல்லாருமே கேளுங்க. சரி, மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து எல்லாருமே வந்துட்டு லைக்கை தட்டி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ சேனல், நம்ம வீடியோஸை. ஏன்னா நிறைய விதமான வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கும். அதேமாதிரி இந்த ரியா வந்து எவிக்டடான விஷயங்கள் நேற்று மதியானமே கொடுத்தாச்சு. மதியானம் இல்லை, 11 மணி 12 மணிக்கு கொடுத்தாச்சு. இன்னும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க இந்த மாதிரி யார் எவிக்டட் ப்ரோ, யார் எவிக்டட் ப்ரோன்னு. ஸோ நான் வாரம் பார்த்தீங்கன்னா இந்த சனிக்கிழமை கரெக்டாக இந்த ப்ரொமோட் அந்த வர டைமு, அதுக்கப்புறமா கண்டிப்பாக நான் வந்து கொடுத்துருவேன். அதுக்கு முன்னாடியே நம்ம ஓட்டிங் அனாலிசிஸில் இருக்கிற விஷயங்களையும் கொடுத்துருவேன் நான். அதனால் நீங்கள் ரெடியாக இருங்க. உங்களுக்கு நான் வந்துட்டு யார் எவிக்டட்ன்ற எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருவேன். நிறைய பேருக்கு தெரியாதனால அந்த வீடியோ பார்க்காதனால யார் எவிக்டட்னு கேட்குறீங்க. அதனால தான் இந்த இதில் சொல்லிடுறேன். நம்ம ரியா அவர்கள் தான் வந்து இந்த வீட்டை விட்டு போகிறார்கள் அப்படின்ற விஷயங்கள். அதே மாதிரி நிறைய பேரோட இன்னொரு கொஷின் சொல்ல மாட்டேன்னு பாருங்கள், டபுள் எவிக்ஷன் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. டபுள் எவிக்ஷனே இல்லை. ஏங்க வீட்டில் கொச்சன்னு இருக்காங்க. வீட்டில் கொச்சன்னு ஆளுங்க மட்டுமா இருக்காங்க. ப்ராப்ளமும் கொச்சன்னு இருக்குது. நிறைய டம்மி மிக்சர் சாப்பிட்றவங்களாம் உள்ளே இருக்காங்க. அவங்கள வச்சுக்கிட்டு டபுள் எவிக்ஷனும் கிடையாது, ட்ரிபிள் எவிக்ஷனும் கிடையாது. அதில் வேறு போன வாரம் முந்தின வாரம் எவிக்ஷனே கிடையாது. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா வெறும் ரியா டெலிட் பண்ணுறாங்க, எவிக்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு ரியா வந்துட்டு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா வந்த 2 வாரத்துக்கு நிறைய விஷயங்கள் சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்கள அனுப்புறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன் ரஞ்சித் சார் என்ன பண்ணுறாரு, சத்யா என்ன பண்ணுறாங்க, ஏங்க பெண்கள் டீமில் தர்ஷிகா என்னங்க பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் சும்மா ஆனந்தியே பெருசாக எதுவும் பண்ணுறது இல்லைங்க. இப்போ அவ்வளோதான், அவங்க அவுட்டேட் ஆகிட்டாங்க. அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இன்னும் வந்துட்டு இப்படி வந்துட்டு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்களே வந்துட்டு உங்களுக்கு ஓட்டு வரல, அதனால் நாங்கள் தூக்க போகிறோன்னு சொல்லிட்டு பண்ணுறது ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னே தெரியல. ஏன்னா அதாவது இவங்களாம் ஃபேமஸும் கிடையாது, ஃபெமிலியரும் கிடையாது. உள்ளே வந்து எல்லாருமே ஃபெமிலியரானவங்க, இவங்களாம் ஃபெமிலியர் கிடையாது. இந்த பொண்ணு ரிவ்யூ அதே மாதிரி இன்னொரு குற்றச்சாட்டு வேறு இருக்குது. இந்த ரிவ்யூ பண்ணிவிட்டு உள்ளே வராங்க பாருங்கள், அவங்கள எல்லாம் வச்சு செய்கிறது தெரியுது. ஃபேட்மேன் ரவீந்தர் ஃபஸ்ட் வாரமே காலி. அடுத்தது ரியா ஃபுல்லாக பிக் பாஸ் 8 தான் வந்து ரிவ்யூ கொடுத்தாங்களாம். அதனால தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னு உள்ளே வந்து வச்சு செஞ்சு வெளியே அனுப்புகிற மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி பிரியங்கா சீசனில் ஒருத்தர் வந்தார். அவர் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்கள். அவர் பேரை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அவருமே வந்து பிக் பாஸ் கேமை ரொம்ப கேவலமாக வெளியில் பேசியிருந்தார். என்ன 100 நாள் நடத்துறீங்க அப்படின்ட்டு. அவர் உள்ளே வந்தப்போ வச்சு செய்யன்னு கமல்ஹாசன் அவர்கள் செஞ்சார். ஸோ அவங்களுக்கு வந்து பிக் பாஸ் கேமை யாரெல்லாம் வந்து வச்சு செய்கிறாங்களோ, அதே மாதிரி அந்த இது பண்ணுறாங்க, ரிவ்யூ பண்ணுறாங்க, அவங்களெல்லாம் உள்ளே கூப்பிட்டு வச்சு செய்கிறது தான் உங்களுக்கு. இதில் வேறு வந்து நிறைய பேர் சிவா நீங்கள் உள்ளே போங்க, நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கணும். தெரியுது நீங்கள் எதுக்கு எனக்கு வந்துட்டு இது பண்ணுறீங்கன்னு. நான் போய் நான் மொக்க வாங்கிட்டு வெளியே வரணும். என்னைய போது சேர்ப்பாங்களா, உள்ளே போகும்போது இப்போ செக்யூரிட்டிக்கெலாம் ஆள் எடுத்தாச்சு, நீ வெளியே போப்பா அப்படின்ட்டுருவாங்க. சரி, உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.